இன்றைக்கி நம்ம வந்து செங்கீரையில் வந்து கடைய போகிறோம். எப்படி கடையலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்காதவங்களாம் நம்ம லோட்டஸ் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இப்போ வந்து இந்த கீரையை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கீரையை வந்து இந்த மாதிரி தண்டு இல்லாமல் இந்த மாதிரி இலையை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபுல்லுமே இலையை எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த மடிப்புக்கு இது மடிஞ்சிருக்கும், மடிப்புக்கு மண் இருக்கும் செங்கீரையில். இது நல்லா 2-3 டைம் 3-4 டைம் கழுவிக்குங்க. மண் இல்லாமல் கழுவி இந்த மாதிரி தண்ணி வந்து 1.5 டம்ளருக்கு பக்கமாக வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து அந்த கீரையை வந்து அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த கீரை வந்து தாளிக்கிறதுல தான் அவ்வளோ டேஸ்ட்டு வரும். நீங்கள் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வேக விட்ருங்க. அப்படியே இது கொஞ்சம் தடிமனாக இருக்கும், வேகிறது கொஞ்சம் லேட்டாகும். அதனால் நீங்கள் மற்ற கீரை கடையிற கீரையை விட இந்த கீரையை வந்து கொஞ்சம் சேர்த்தியே வேக வச்சுக்கலாம். மூடிவி வேக வச்சுக்கலாம். கீரை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே தண்ணி சுண்டி வெந்துருச்சு. இப்போ வந்து எடுத்துகிட்டு இந்த தண்ணியை வடிச்சிட்டு பச்சை தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி கடைஞ்சிக்கலாம். உப்பு லைட்டாக போட்டு கடைஞ்சிங்கன்னா சீக்கிரம் கடைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி ஃபுல்லாக வடித்தாச்சு. லைட்டாக அதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி பச்சை தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா அதே தண்ணி ஊற்றிங்கன்னா அது தவிர்த்த மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ இதை போட்டு இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது கடைஞ்சாச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி தவா வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட வேண்டாம், சீரகம் போட்டுக்குங்க. சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். 4 மிளகாய் போட்டிருக்கேன். இந்த கீரையில் வந்து பொரியல் தான் பண்ணியிருப்பீங்க, கடைஞ்சி இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூடயே சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணது போடுங்க. ஏன்னா கீரையை பொறுத்தளவு கடையிறதுக்காகட்டும் பொரியல் பண்ணுறதுக்காகட்டும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கடையிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வந்து பொடியாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதை போட்டுக்கலாம். ஏன்னா இந்த கீரைக்கு வந்து நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா மண்ணாட்டு இருக்கும் கீரை. இது போட்டிங்கன்னா அப்படியே அந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு கீரைக்கு உப்பு போட்டிருக்கோம், இதுக்கு மட்டும் போட்டுக்கலாம் லைட்டாக. ஏன்னா அப்போ தான் நல்லா கொஞ்சம் வதங்கும். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் தக்காளி. இப்போ வந்து நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. உப்பும் அதுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த கீரையை ஊற்றிக்கலாம். கீரை வந்து நல்லா பச்சை கலராக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வேக வச்சுட்டு அதே தண்ணியில் இது பண்ணிங்கன்னா பச்சை கலராக இருக்காது. நீங்கள் அந்த தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் வந்து பச்சை தண்ணி ஊற்றி இது பண்ணிங்கன்னா தான் நல்லா பச்சை கலரில் இருக்கும். சூப்பராக இருக்குது கீரை கலரு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம். செங்கீரை கடையல் ரெடி.